Develop your communication skill na, it's not about talking in English. I'll tell you why. 2011ல தமிழ்நாடுல ஒரு சின்ன டவுன்ல ஒரு பையன் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்கான். அந்த பையன் ஆவரேஜா தான் படிப்பான். அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த பையன் அந்த கிளாஸ்ல இருக்கிறதே நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரியாது. அப்படியே கட் பண்ணா 2015ல அந்த பையன் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறான். 2016ல அவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க அண்ட் ஸ்டாஃப்ஸ் கூட ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். அண்ட் 2019ல அதே ஸ்கில்லை மாஸ்டர் பண்றான். நிறைய பசங்க பொண்ணுங்க அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க அண்ட் அவனோட மேனேஜர் கிளைண்ட்ஸ் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வரான். அந்த ஸ்கில் தான் கம்யூனிகேஷன் ஸ்கில். அந்த பையன்தான் நான். ஆக்சுவலாக கம்யூனிகேஷன்னா என்னன்னா, நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரிகிற மாதிரி டெலிவரி பண்ணிட்டாலே நம்ம ஒரு குட் கம்யூனிகேட்டர் தான். கபீர், இது சிம்பிளான விஷயம் கபீர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஜஸ்ட் கூகுளில் போய் விச் இஸ் த ஹை டிமாண்ட் ஸ்கில்லுன்னு மட்டும் அடிங்க. அதில் கம்யூனிகேஷன் கண்டிப்பாக இருக்கும். இந்த கம்யூனிகேஷன் ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்னா, இப்போ நீங்கள் எங்கே வேணா இருங்க, என்ன வேணால் பண்ணிட்டு இருங்க, உங்களோட லைஃப் அண்ட் கரியரில் இந்த கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு குட் கம்யூனிகேட்டராக இருக்கீங்கன்னா உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். உங்களோட ஜாபில் நீங்கள் ஹையர் பொசிஷன் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் உங்களால் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ண முடியும். ஒரு குட் கம்யூனிகேஷன் இவ்வளோ பெனிஃபிட்டை தந்தாலும் ஒரு பேட் கம்யூனிகேஷன் நிறைய லாஸும் தரும். டிவோர்ஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் கப்பிள்ஸ் நடுவில் இருக்க மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லிட்டு ஒரு டேட்டா சொல்லுது. அண்ட் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால ஆகிற டெத்ஸ்ல 70% ஆஃப் த டெத்ஸ் மிஸ்கம்யூனிகேஷனால ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு டேட்டா சொல்லுது. அண்ட் தளபதி விஜய் மட்டும் ஷாஜஹான் படத்தில் ஒழுங்காக கம்யூனிகேட் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு அந்த பொண்ணு கிடைச்சிருக்கும். இட்ஸ் அ பேட் லக். இந்த வீடியோவில் ஒரு பேட் கம்யூனிகேட்டர்லேருந்து குட் கம்யூனிகேட்டர் ஆகிறதுக்கு நான் ஃபாலோ பண்ண ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் அண்ட் என்னோட பர்சனல் 2 ஸ்ட்ராட்டஜிஸை உங்க கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், சைக்காலஜிக்கல் ட்ரிக். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட சார், டீச்சர், மேடம் யாராச்சும் கொஷின் கேட்டாங்கன்னா அந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். ஆனால் நான் அந்த ஆன்சரை சொல்ல மாட்டேன். ஏன்னா அந்த ஆன்சர் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளேயே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். அண்ட் சொல்லலாமா வேணாமான்னு வேற என்னோட மைண்டில் யோசிச்சுட்டு இருப்பேன். இதனால என்ன ஆகும்னா, பக்கத்தில் இருக்கிறவன் டக்குன்னு அந்த ஆன்சரை சொல்லிட்டு போயிடுவான். இங்கே எனக்கு லாங்குவேஜ் ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா தமிழில் என்னால் ஃப்ளூயண்ட்டாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இங்கே என்னோட ப்ராப்ளம் பயம். ஆக்சுவலாக நான் ஏன் பயப்படுவேன்னா, ஒரு தப்பான ஆன்சரை சொல்லிட்டேன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, கலாய்ப்பாங்க, டீச்சர் நம்மளை பற்றி தப்பாக நினைப்பாங்க. ஸோ இதனாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னோட ஆன்சரை நான் சொல்லவே மாட்டேன். இதனால என்ன ஆகும்னா, என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கீழே போயிட்டே இருக்கும். ஆக்சுவலாக நான் ஒரு ட்ரூத் சொல்லிட்டா, மேக்ஸிமம் நீங்கள் சொல்ல போகிற ஆன்சர் எல்லாமே பாதி நேரத்தில் தப்பான ஆன்சர் தான் இருக்கும். உங்களை பார்த்து சிரிக்க தான் போகிறாங்க, உங்களை பார்த்து கலாய்க்க தான் போகிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. மார்க் ஜக்கர்பர்கோட ஃபேவரட் கோட் இருக்குது, த பிக்கஸ்ட் ரிஸ்க் இஸ் நாட் டேக்கிங் த ரிஸ்க். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க்குன்னு சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களோட மேனேஜர், டீச்சர் யாராச்சும் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் கிட்ட சொல்லிடாதீங்க. நீங்கள் ஒரு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க, அந்த ரிஸ்க் உங்களை கான்ஃபிடென்ட் ஆக போகுது, அதனால் அந்த ஆன்சரை அவங்கக்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்கு ட்ரைன் பண்ணுங்கள். தென் யூ வில் சி த மேஜிக். நெக்ஸ்ட், என்னோட ஸ்ட்ராட்டஜிலே நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுறது சீக் ஃபார் கனெக்ஷன். இப்போ நான் யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன்னா அவங்ககிட்ட ஜென்ரலான கொஷினை கேட்க ஆரம்பிப்பேன். அவங்களோட பேர் என்ன, அவங்களோட ஊர் என்ன, அவங்க என்ன படிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நான் ஜென்ரலான கொஷின் கேட்கும்போது அவங்களுக்கும் எனக்கும் என்ன காமனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபாலோ பண்ணிட்டே வருவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்போசிட்டில் பேசிகிட்டு இருக்கவங்க அவங்களோட சொந்த ஒரு திருநெல்வேலின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, திருநெல்வேலியில் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், திருநெல்வேலி களக்காட்டில் என்னோட ஃப்ரெண்டு இருக்கான், அண்ட் திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் திஸ், திருநெல்வேலி இஸ் ஃபேமஸ் ஃபார் தட், திருநெல்வேலி பற்றி எனக்கு இது தெரியும் அது தெரியும் நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். ஸோ தட் அவங்க கூட கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட ஸ்டோரியோட நான் கனெக்ட் ஆயிடுவேன். அண்ட் அந்த ஸ்டோரி ஜென்யூன் ஸ்டோரியாக இருக்கணும். ஸோ தட் பீப்புள் என்னை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்க, அவங்களோட இன்ஸ்டண்ட்டாக நான் கனெக்ட் ஆயிடுவேன். நெக்ஸ்ட் ஒரு கொஷின் வரும், கபீர் யாருன்னே தெரியாதவங்களுக்கும் நமக்கும் எப்படி காமனாக ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஸோ சிம்பிள். நம்ம ஹியூமன் பாடியில் டிஎன்ஏ 99.5% எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டிஎன்ஏ தான் இருக்கும். ஜஸ்ட் 0.5% டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ வில் ஹாவ் சம்திங் இன் காமன். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, மெயின்டைனிங் காம்ப்ளிமெண்ட் மீட்டர். இப்போ அழகான ஒரு பொண்ணு இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 தாட்டியாச்சு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிருக்கும். நீங்கள் 11ஆளாக போய் அதே காம்ப்ளிமெண்ட்டை திருப்பி கொடுத்தீங்கன்னா அந்த காம்ப்ளிமெண்ட் ஒர்த்தாகவே இருக்காது அண்ட் உங்களை அந்த பொண்ணு ஒரு பொருட்டாக கூட மதிக்காது. காம்ப்ளிமெண்ட் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் ஒரே மாதிரியான காம்ப்ளிமெண்ட் எல்லாரும் கொடுத்தா இட் ஒன்ட் ஒர்க். அதே காம்ப்ளிமெண்ட்டை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தரலாம். அதே அழகான பொண்ணுக்கிட்ட போய், ஹே நீ ஆஃபீஸ்க்கு டெய்லியும் கரெக்ட் டைமுக்கு வர, நீ பஞ்சுவலாக இருக்க, ஐ ரியலி லைக் இட்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா நீ ப்ராஜெக்டில் நீ பண்ண ஒர்க்ஸ் அண்ட் உன்னோட ப்ரெசன்டேஷன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு, இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஷி ஃபீல் டிஃப்ரெண்ட் அபவுட் யூ அண்ட் தேர் இஸ் அன் ஹை சான்சஸ் ஷி வில் கெட் கனெக்ட் வித் யூ.
ஸோ டிஃப்ரெண்டான காம்ப்ளிமெண்ட்டும் தாங்க அண்ட் காம்ப்ளிமெண்ட் மீட்டரும் மெயின்டைன் பண்ணுங்க. ஐ திங்க் திஸ் வீடியோ வில் ஹெல்ப் யூ டு கோ ஃப்ரம் பேட் கம்யூனிகேட்டர் டு குட் கம்யூனிகேட்டர். ஒரு குவாலிட்டியான டைம் நீங்கள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. கெட் பேக் டு யுவர் ஒர்க். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.